மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கதறி அழுகிற சவாலின் 21வது நாளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றும் கதறி அழுதல், பிரதிபலித்தல் மற்றும் பதிலளித்தல் அதை குறித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்றால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? அமைதி என்று ஒரு அமைதி என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நீங்கள் அதற்காக ஏங்குகிறீர்களா? நமது கலாச்சாரத்தின் சத்தத்திலிருந்து, தேர்தல்களின் சத்தத்திலிருந்து, 24 மணி நேர நியூஸ்களின் சத்தங்களிலிருந்து, நம்முடைய சொந்த கதறி அழுகிற சத்தங்களிலிருந்து நாம் ஒரு நாள் ஓய்வு எடுத்து அதை ஓய்வு நாளாக எடுக்க முடியுமா? பிரியமானவர்களே, அதன் பதில் ஆம் என்பதுதான். தேவன் ஓய்வு நாளை நிறுவிய போது அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய வேலையிலிருந்து ஓய்வு கொடுப்பதற்காக மட்டுமல்ல. ஏனென்றால் பாவத்தில் விழுவதற்கு முன்பே வேலை என்பது நிறுவப்பட்டதால் அந்த வேலை என்பது ஒரு நல்ல காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை முழுமையாக சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை ஒரு ரிதமாக, அதாவது ஒரு தாளம் போல் நினைவூட்டத்தக்கதாக, அதாவது திரும்ப திரும்ப வருகிற ஒரு பேட்டர்ன் போல் நினைவூட்டத்தக்கதாக தேவன் ஓய்வு நாளை கொடுத்தார். அதாவது வேலை 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 என்னை சார்ந்திருங்கள் என்றார். அதாவது வேலை 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 என்னை சார்ந்திருங்கள் என்று தேவன் சொல்கிறார். இப்போதும் இந்த விதமான அந்த ரித்தமான அந்த கதறி அழுதலில் உலகின் விதியே உங்கள் தோள்களில் இருப்பதாக நீங்கள் நினைக்க தொடங்கியிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரின் சக்தியை நீங்கள் மிகவும் உறுதியாக நம்புவதினால் அது நின்றுவிட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகளை குறித்து பயப்படுகிறீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இப்போதும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஓய்வு நாள் உங்களுக்கும் உண்டு. ஏனென்றால் கதறி அழுங்கள், கதறி அழுங்கள், கதறி அழுங்கள், கதறி அழுங்கள், கதறி அழுங்கள், கதறி அழுங்கள், என்னை சார்ந்து இருங்கள் என்று தேவன் சொல்கிறார். நாம் ஓய்வு எடுக்கும் போது கர்த்தர் ஏதோ எழுந்து நின்று கொண்டோ சுற்றி நடந்து கொண்டோ எப்போது இவள் திரும்ப கதறி அழப்போகிறார் என்று அவர் யோசித்துக் கொண்டு இருக்கவில்லை. ஏனென்றால் சங்கீதம் 29வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அதனால் அவர் ராஜா, அவர் வீற்றிருக்கிறார், அவருடைய கண்ட்ரோலுக்குள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே இருக்கிறது. இன்றும் அவர் உங்களை அவரை சார்ந்து இருக்க மட்டுமே உங்களை அழைக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். கதறி கூட அழாமல் ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடி உங்கள் இருதயத்தை அவருக்குள் அமைதிப்படுத்தி இப்போதும் பதிலளிப்பீர்களா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்கமன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோதனைகளை ஜெயிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே
ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீ ராஜாவாக வீற்றிருக்கிறபடினால் எல்லாமே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஐயா. அதனால் கதறி அழுதலில் இருந்தும் கூட இந்த 21வது நாளில் நாங்கள் இன்று ஓய்வு எடுத்து உம்மை சார்ந்து இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது நான்சி டீமாஸ் வாகமுத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.